4 மணிக்கே உள்ள போய் என்னத்தரா கழட்ட போற அப்படின்னு இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் அவரை பார்த்து நம்ம தமிழக பிளேயர் ரவிச்சந்திர அஸ்வின் சரியான கோவத்துல லெப்ட் ரைட் வாங்கி விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம இந்திய அணி தற்போது 5 டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துல 4 டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை விளையாண்டு முடிச்சிருக்காங்க. சோ இந்த தொடர் முழுக்க இப்ப வரைக்கும் இந்த தொடர்லயே மிகப்பெரிய ஒரு சூதாட்டமே இந்திய அணிக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம அஸ்வின் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை இங்கிலாந்து டீம் அவங்க மேல மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு அவங்க மேலேயே மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் குற்றச்சாட்டையே தற்போது நேற்று நடந்த ஆட்டத்துல இருந்து நடந்த ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டு அஸ்வின் மிகப்பெரிய குற்றச்சாட்டை பதிவு பண்ணிருக்காரு. சோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலா இப்ப இங்க நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் நேற்று நம்ம இந்திய அணி 4வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் கடைசி டே 5 போராடி கஷ்டப்பட்டு டிராப் பண்ணியிருந்தாங்க. இப்படி இருக்க கடைசி அந்த 1 மணி நேரம் மீதம் இருக்கிறப்ப இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் நேரடியாக ஜடேஜா அவர்கிட்ட வந்து ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்துக்கலாம், மேட்சை டிராப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சமாதானம் பேசுகிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைக்கு பென் ஸ்டோக்ஸ் அவர் ஜடேஜா கிட்ட வந்தார். ஸோ அந்த நேரத்தில் ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் 2 பேருமே செஞ்சுரி மூமெண்டமில் இருந்தாங்க. அதனால் அதை அவங்க விட்டு கொடுக்க மனம் இல்லை. அதனால் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, அங்கே ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஷூப்மன் கில் அவர் ஆர்டர் தர்றபடி தான் நான் செயல்பட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஜடேஜா அவர் சொல்லிட்டாரு. ஸோ இதை பார்த்த பென் ஸ்டோக்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்டாரு. அதே போல பக்கத்திலேயே சில்லி பாயிண்ட்ல நின்றுட்டு இருந்த ஹாரி ப்ரூக் அவர் கூட நாட்டுக்காக தான் விளையாடணும், இப்படி சொந்த ரெக்கார்டுக்காக விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜடேஜாவை பார்த்தும் வாஷிங்டன் சுந்தரை பார்த்தும் ஒரு மாதிரி விமர்சனம் செஞ்சு பேசியிருந்தாரு. இப்படி இருக்க இது எல்லாத்தையுமே இன்னைக்கு கேள்விப்பட்ட நம்ம ரவிச்சந்திர அஸ்வின் செம்மையா கடுப்பாயிருக்காரு, கோபம் ஆயிருக்காரு. ஒட்டுமொத்த இங்கிலாந்து டீம் எல்லாரையுமே வெளுத்து வாங்கியிருக்காரு. அதில் அவர் ஃபர்ஸ்ட் முக்கியமாக சொன்ன பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஜெயிக்க முடியலனா நாங்கள் எதுக்கடா எங்களுடைய அந்த ரெக்கார்டை நாங்கள் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு கடுமையாக ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்காரு இங்கிலாந்து டீமை பார்த்து. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சை இந்தியா டிரா பண்ணுவாங்க அப்படின்னு சத்தியமாக யாரும் எதிர்பார்க்கல. முந்தா நாள் 2 செஷன், அதுக்கப்புறமா 5வது நாளில் 3 செஷன், ஆக மொத்தம் 5 செஷன் இந்தியா பேட்டிங் பண்ணியிருக்காங்க. வெறும் 4 விக்கெட்டை மட்டும்தான் இழந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு பேட்டிங் இந்தியா விளையாடுவாங்க அப்படின்னு சத்தியமாக யாருமே எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் வாஷிங்டன் சுந்தர் ஜடேஜா 2 பேருமே அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட் கொடுத்து பயங்கரமாக கஷ்டப்பட்டிருக்காங்க. களத்தில் நின்று வேர்வை சிந்த உழைச்சி இந்திய அணியை தோல்வியில் இருந்து மீட்டு எடுத்திருக்காங்க. ஸோ அதற்கான அவங்களுக்கு சரியான ஒரு ஊதியம், அவங்களுக்கு ஒரு ரிவார்டு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அது அவங்களுடைய இந்த செஞ்சுரி தான். ஆனா ஆட்டம் ஜெயிக்க முடியாது, டிரா ஆயிடும் அப்படின்னு தெரிஞ்சதுமே 4 மணிக்கே கடையை சாத்திட்டு நடைய கட்டிட்டு உள்ள போக நினைச்ச பென் ஸ்டோக்ஸ் கடைசி அந்த 1 மணி நேரமாவது போராடி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்காம பென் ஸ்டோக்ஸ் உள்ள போக நினைச்சது அவர் செஞ்சதுதான் ரொம்ப பெரிய தவறு அப்படின்னு அஸ்வின் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பென் ஸ்டோக்ஸ் அவருக்கு எதுக்கு ஆட்டநாயகன் விருதை கொடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின் கேள்வி எழுப்பியிருக்காரு. ஏன்னா இந்த மேட்ச் வந்து டிரா ஆயிருக்கு, இரு அணி பக்கமும் சிறப்பாக விளையாண்ட பிளேயர்களை பார்த்து தேர்வு செஞ்சு ஆட்டநாயகன் விருது தரணும். அப்படி இல்லைன்னா மேட்ச் போலவே ஆட்டநாயகன் விருதை கூட ஷேர் பண்ணி தரலாம். அப்படி பார்க்குறப்ப இந்த தொடரில் வலியோட விளையாண்ட ரிஷப் பண்ட் அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் விருதை கொடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா ஷேர் பண்ணியாவது அந்த விருதை கொடுத்துருக்கணும். பென் ஸ்டோக்ஸ் அவருக்கு மட்டுமே ஆட்டநாயகன் விருது தந்தது தவறு. ஆரம்பத்தில் இருந்தே இந்த தொடரில் அம்பையர்கள் ஒரு சூதாட்டம் மாதிரி இங்கிலாந்து அவங்களுக்கு சாதகமாகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆட்டநாயகன் விருதுலையும் இங்கிலாந்து அணிக்கு சாதகமாக தான் அம்பையர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அஸ்வின் இந்த குற்றச்சாட்டையும் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ ஓவராலாக 4 மணிக்கே உள்ள போய் நீ என்னடா கழட்ட போற அப்படின்னு அஸ்வின் இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் அவரை பார்த்து கேட்டது ஒட்டுமொத்த இங்கிலாந்து ஜாம்பவான்கள் எல்லாரையுமே மிரள விட்டுருக்கு. இதை பற்றி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.